டிரைவ் செயின் தான் உங்கள் மோட்டார் சைக்கிளை நகர்த்துகிறது. அதை தொடர்ந்து கிளீனிங் செய்து லூப்ரிகேட்டிங் செய்ய வேண்டும். ஹாய், என் பெயர் கரோன். இன்று நான் உங்களுக்கு உங்கள் மோட்டார் சைக்கிளின் டிரைவ் செயின் கிளீனிங் மற்றும் லூப்ரிகேட்டிங் ஆகியவற்றை எப்படி செய்வது என்று சொல்ல போறேன். இது மிகவும் எளிது. சில ஸ்டெப்ஸ் பின்பற்றுவதன் மூலம் அதை நீங்களே எப்படி செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் தொடங்குவதற்கு முன் உங்களுக்கு சுசுகி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயின் கிளீனர், ஒரு லூப்ரிகேஷன் ஸ்ப்ரே, சுத்தம் செய்வதற்கான ஒரு சின்ன பிரஷ் மற்றும் ஒரு ட்ரை கிளாத், இவை அனைத்தும் உங்களுக்கு அருகில் உள்ள சுசுகி டீலர் ஷாப்பில் கிடைக்கும். அவ்வளவுதான். ஆரம்பிக்கலாம். முதலில் சுசுகி அங்கீகரிக்கப்பட்ட செயின் கிளீனர் ஸ்ப்ரேயை பயன்படுத்துவதற்கு முன் உங்கள் மோட்டார் சைக்கிள் மெயின் ஸ்டாண்டில் இருப்பதை உறுதி செய்யவும். உலர்ந்த பருத்தி துணி அல்லது பிரஷ் மூலம் தெரியும் அழுக்கு மற்றும் தூசியை அகற்றவும். அவ்வாறு செய்யும்போது கவனமாக இருங்கள் மற்றும் நீங்கள் சீல் ரிங் சேதப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளவும். இப்போது டிரைவ் செயின் லிங்கில் சுசுகி அங்கீகரிக்கப்பட்ட செயின் கிளீனர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தும் போது பின் சக்கரத்தை 5 to 10 நிமிடம் மேலும் சுழற்றுங்கள். டிரைவ் செயினை சுத்தம் செய்ய மென்மையான பிரஷ் மற்றும் உலர்ந்த காட்டன் துணியால் டிரைவ் செயினை துடைக்கவும். டிரைவ் செயின் சரியாக சுத்தம் செய்யப்பட்டவுடன் 5 நிமிடங்கள் உலர காத்திருக்கவும். பின்னர் சுசுகி லூப்ரிகன்ட் ஸ்ப்ரேயை நாசில் உதவியுடன் தடவவும். டிரைவ் செயின் முழுவதும் லூப்ரிகேட் செய்த பிறகு அதிகப்படியான லூப்ரிகன்ட் எண்ணெயை துடைத்து விடுவதை உறுதி செய்யவும். டிரைவ் செயினை இயக்கும் போது மிகவும் விழிப்புடன் இருக்கவும். அது விரல் காயத்திற்கு வழிவகுக்கும். இதை செய்த பிறகு லூப்ரிகேஷனுக்கு பிறகு சிறிது நேரம் மோட்டார் சைக்கிளை கழுவாமல் பார்த்து கொள்ளவும். அவ்வளவுதான். இன்ஜினை ஆன் செய்து டிரைவ் செயின் இயக்கத்தை சரிபார்ப்போம். டிரைவ் செயினை சுத்தம் செய்து ஒவ்வொரு 1000 கிலோமீட்டர் பிறகும் லூப்ரிகேட் செய்ய எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். டிரைவ் செயினை சொந்தமாக எப்படி சுத்தம் செய்வது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும்.